ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. நாகார்ஜுனுடைய டைரக்ஷன்ல பிரபாஸுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கின படம் தான் கல்கி 2898 AD. அண்ட் இந்த திரைப்படத்தை வைஜெயந்தி மூவிஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படம் வந்து 50 நாளை வந்து டச் பண்ணியிருக்குது. எஸ், 50th டேவை வந்துட்டு சூப்பர் டூப்பராக வந்துட்டு எப்பிக்கான ஒரு விஷயம்ன்றதை கொண்டாடுற விதமாக படக்குழுனர் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து ரசிகர்களும் இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அங்கிதா சாஹூ இப்போ வந்து ரீசெண்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவங்க வந்து எடுத்துக்கிட்ட கேஷுவல் கிளிக்ஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. லைகா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அஜித் அவர்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து விடாமுயற்சி, மகிழ் திருமேனி அவங்களுடைய டைரக்ஷனில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய 7th லுக் நிகில் நாயர் அவங்களுடைய போஸ்டரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரித்து வர்மா சீக்வன்ஸ் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ட்ரீம் ஹவுஸ் தயாரிப்பில் பிரசாந்த் முருகனுடைய டைரக்ஷனில் பரத் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜோஸ் ஃப்ராங்க்லின் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக படத்தினுடைய போஸ்டரை வந்து ரிவீல் பண்ணி படம் வந்து உனக்குடைய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க. சம்யுக்தா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரியில், அது ப்ராட் பார்டர் வச்ச ட்ரெடிஷ்னல் சில்க் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ், அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான மேக் ஓவர் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து சுட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சிவா கொரடலாவுடைய டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூருடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் தேவாரா. அண்ட் அது வந்து பார்ட் 1 தான் வந்து இப்போ அக்டோபர் 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து அனிருத்துடைய இசையில் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குது சோஷியல் மீடியாவில். அது இப்போ சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அஞ்சு கொரியன் ரீசெண்டாக ஆர்கான்சா சாரியில் ஃப்ளாரல் கட்ச் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பாரஞ்சித் அவங்களுடைய டைரக்ஷனில் சியான் விக்ரம், பார்வதி திருவோத் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்கலான். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய முதல் நாள் வசூல் வந்து 26.44 crore வசூலில் வந்துட்டு வேர்ல்டு வைட் இந்த படத்தினுடைய வசூலாக வந்திருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஆகஸ்ட் 30th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டையும் படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க. பார்வதி திருவோத் சில்க் டிஷ்யூவில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தங்கலான் படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் அது. அண்ட் அதுக்கு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
வருஷமும் நம்மளுடைய மத்திய அரசால சினிமாக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தேசிய அவார்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தமிழ் சினிமாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்காக த்ரிஷா அவர்களுக்கு நடிகை சார்பிலையும், அதே போல் திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து நித்யா மேனனுக்கு நடிகைக்காகவும், அண்ட் பொன்னியின் செல்வன் படமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில், அதுக்கப்புறமா சினிமாட்டோகிராஃபியில், இந்த மாதிரி பல கேட்டகரியில் அதுக்கு வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், நம்மளுடைய ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்காக பின்னணி இசைக்காகவும், அதே போல் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மா அவர்களுக்கு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபிக்காகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கன்னடத்தில் சிறந்த படமாக காந்தாரா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன் பை ஒன்னாக கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஓவராலாக ஹிந்திலையும் வந்து குல்மோகர்ன்ற மூவிக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல பேருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது, ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ வெற்றி பெற்ற எல்லாருக்காகவும் நம்மளுடைய விப்ளே சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெற்றி பெறணுன்றவங்களுக்கும் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம். அதிதி சங்கர் அவங்களுடைய கேஷுவலான ஒர்க் அவுட் ஸ்டில்ஸை எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஜெயலக்ஷ்மி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் நிகில் ஆனந்த் எழுதி ஷாஜி கைலாஷோடைய டைரக்ஷனில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹண்ட். அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பாவனா அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஆகஸ்ட் 23 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழுவினர் ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜான்வி கபூர் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் பனாரஸ் ஸ்கர்ட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் லெஹெங்காவில் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடியது. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.